ஹல்வா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஹல்வா வந்து எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். அதுலேயும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பனானா வச்சு டேஸ்டியான ஒரு ஹல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லையே நிறைய வெரைட்டியான ஹல்வா ரெசிபிஸ் பார்த்துருப்போம். அதில் இந்த ஹல்வா ரொம்பவே ஸ்பெஷலானது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னே ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். இது பண்ணுறதுக்கு நான் 3 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதிகமாக பழுத்த பழங்களை யாருமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த பழத்துலேருந்தே நம்ம டேஸ்டியான ஹல்வா செய்ய முடியும். ஸோ வாழைப்பழம் வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல சுவையாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழங்களை தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எல்லா பழங்களையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், இதோட பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு தேன் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த கலர் தான் நம்மளோட அல்வாவுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்க போகுது. பாருங்கள், இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது முழுமையாக கரைஞ்சிட்டு நல்ல ஒரு தேன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையில மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரையோட கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரட்டும். அல்வா வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கணும்னா இந்த சர்க்கரையை நல்லா டார்க்காக செஞ்சு எடுத்துக்கோங்க. லைட் கலரில் இருந்தால் ஓகேனா லைட் கலரில் இருக்கும்போதே இது கூட தண்ணி சேர்த்துருங்க. நான் வந்து டார்க் கலரில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபுட் கலரே இல்லாமல் ஹல்வா வந்து கடையில் கிடைக்கிறது போல் நல்ல க்ளோஸியாக நல்ல கலர்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ இதோட கலர் வந்து நல்லாவே டார்க் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தண்ணி சேர்க்கணும். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியே இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்க்கும்போது ரொம்பவே பக்குவமாக சேர்க்கணும், ஏன்னா இது மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு வெளியில் எடுத்துருங்க. வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நம்ம இதை வந்து கடைசியாக தான் ஹல்வாவில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இதை வெளியில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கலவை இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் இது நல்லா இது போல் வதக்கிட்டே இருங்க. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனைலாம் போகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சர்க்கரை பாகு சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஒரு ஹல்வா பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இன்னுமே கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. இது நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். பொதுவாக பனானா அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பனானா, சர்க்கரை இது ரெண்டையும் சேர்த்துட்டு கடாயில் போட்டு வறுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் வறுத்துட்ருப்போம். அது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனால் இது போல் சர்க்கரை பாகு தனியாக, அதுக்கப்புறமா பனானா தனியாக நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கலக்கும்போது அந்தளவுக்கு டைம் எடுக்காது. அதில் பாதி தான் நம்மளுக்கு நேரம் செலவாகும். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் முக்கியமாக பிகினர்ஸ்க்காக, பேச்சுலர்ஸ்க்காகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே ஈஸியாக செய்ய முடியும் அதுக்காக. இப்போ பாருங்கள், லேசாக ஹல்வா பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு சாஃப்டான ஹல்வா பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹார்டான ஹல்வா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும்.
இப்போ வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், முழுமையாக ட்ரை ஆகிருக்கு. நல்ல ஒரு அல்வா பக்குவத்தில் இருக்குது. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இதை உடனே காலி பண்ண போகிறீங்கன்னா தட்டில் இது போல் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம நார்மலாக ஹல்வா சர்வ் பண்ணுவோம்ல, அது போல் சர்வ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் நிறைய நாள் வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி அல்வாவை மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பீசஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது போல் பண்ணும்போது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு 3 மணி நேரம் நான் ஆற வச்சுருந்தேன். இது முழுமையாக ஆறிடுச்சு. இதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த பட்டர் ஷீட்லாம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம். இந்த அல்வா வந்து நல்ல சூவியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஷார்ப்பான ஒரு கத்தி வச்சுட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே கடைகளில் கிடைக்கிறது போல் டெக்ஸ்சரோட, டேஸ்ட்டோட, கலரோட நம்ம வந்து பனானா அல்வா வீட்டிலையே தயார் பண்ணியிருக்கோம். அதுவும் வீட்டில் இருக்க குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட டெக்ஸ்சர், கலர்லாம் பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.